சந்தோஷமான தருணம் தான். அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க தெரிஞ்ச ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது, பொங்கலில் மறுபடியும் நெய்யும் சர்க்கரையும் போட்ட மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஸ்வீட், அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா, நமக்கும் தேவையான டென்ஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் மற்றவங்க இது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். ஃபீல் ஆகும்போது அது வெளிப்படையாக சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன், வெக்கப்படவும் மாட்டேன். பட் இருந்தாலும் எனிவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுலேயும் ஹாசினிக்கிட்ட இருந்து அவார்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேவரைட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சுஹாசினி மேம், உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு சிரிப்பிலேயே தெரியுது. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் வைப்ரண்ட் அவுட் தேர். ஒரு நிமிஷம் நான் வந்து என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன். அம்பிகாவுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்லை வயசாயிடுச்சா எனக்கு ஏன்னா வாட் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க. அதாவது பிறவி நடிகைன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் ஆக்சிடெண்ட்டில் வந்தோம். இவங்க வந்து ட்ரெயின் ஆகி சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சு அதோட நுவான்சஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தாங்க. எங்களையும் அவங்களோட தங்கையான ராதா மாதிரி ஒரே படத்தில் வரல அவங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கோட வந்த அந்த டிசிப்ளினோட வந்த அம்பிகாவுக்கு நான் அவார்டு கொடுக்குறது எனக்கு வந்து அவார்டு கிடைச்ச மாதிரியே இருந்தது. ஷீஸ் ஃபேபுலஸ். எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கமலோட படங்கள என்ன படம், சகலகலாவில் வரல இவங்களை ரசிச்சேன் நான். ஏன்னா கமல் வந்து ஏதோ கோமாளித்தனம் பண்ணும்போது இப்படி இப்படி ஒன்று பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன். இல்லை நிஜமாவே கெட்ட வார்த்தையில திட்டுனாரு, அதுதான் அப்படி பண்ணேன். ஆமாம் இப்படி அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, நேராக பார்த்தப்போ சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு. இவங்களோட படங்கள்லாம் நான் தெலுங்குல நடிச்சிருக்கேன், 2-3 படங்கள் ரசிச்சிருக்கேன் அவங்களோட நடிப்பெல்லாம். ஸோ ஹாப்பி, ரிச்லி டிசர்வ். நாங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, குடும்பம் அப்படி இப்படிலாம் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு படத்தில் நடிக்காமலாம் இருப்போம். ஆனால் அவங்க வந்து நடிப்பு அந்த ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க இன்னும் சில பேர் தான் ராதிகா மாதிரி இருக்கவங்க தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்பர் 1 ஒர்க்கஹாலிக் அப்படின்னா வந்து அம்பிகா தான். ஷூட்டிங்னா ரொம்ப பிடிக்கும், நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் கிடையாது அவங்களுக்கு. டக்குன்னு லொக்கேஷன் வந்துடுவாங்க. திரும்பி நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு படத்தில் தான் நடித்தோம் சேர்ந்து, ஒரு மலையாள படம் எழுதாப்புறம். ஜஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நடித்தோம். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சுகந்தமான ஒரு படமாக இருந்தது அது. I'm thinking about all of that, Ambika, and richly deserved, and congratulations. Thank you. அதாவது அவார்ட் ஸ்டேஜ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி மாத்திட்டாங்க. நாமெல்லாம் அந்த காலத்துல இல்ல. நாம ஆனா மிக மிக முக்கியமா கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே ஆர்டிஸ்டோ திறமைசாலியோ யாரா இருந்தாலும் இன்னொருத்தவங்க கிட்ட டக்குன்னு பழக மாட்டாங்க, ஒரு வேற்றுமை இருக்கும். ஆனா இவங்களை பாருங்க எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க. இப்போவும் அதே மாதிரி ஒற்றுமையோடு இவங்க வெற்றியை அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க வெற்றியை இவங்க கொண்டாடுறாங்க. தேங்க்யூ. நான் ஒரு கேள்வி கேளுங்க. கன்சோல்ல கேட்க சொன்னாங்க. அவங்க நடிப்பு நீங்க பாராட்டினீங்க, உங்க நடிப்பு மேடமும் பாராட்டினாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நடிச்ச அந்த படத்துல நான் நடிச்சிருக்கணும் அப்படிங்க நினைச்சது உண்டா? அவங்க நடிச்ச படத்துல நான் நடிச்சிருக்கலாம் அப்படிங்க நினைச்சது உண்டா? இவங்க பண்ண கேரக்டர்ஸ்ல நான் பண்ணதுண்டாங்க இல்ல. ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க பண்ணாதான் அழகு. இப்போ முதல் மரியாதை ராதா பண்ணாதான் சரியா இருந்தது, நான் பண்ணா நல்லா இருந்திருக்காரு. அதனால சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். மேம் எங்கே கேட்ட குரல், அந்த எங்கோ கேட்ட குரலை வந்து தெலுங்குல வந்து எனக்கு இவங்களோட ரோல் தான் ஆஃபர் பண்ணாங்க. அம்பிகா பண்ண ரோல் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ராதிகா உள்ள வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ராதிகாவுக்கு அந்த ரோலை கொடுத்துட்டு எனக்கு ராதாவோட ரோல் ராத்திரி ஃபுல்லாக அழுதேன். எனக்கு அம்பிகா ரோல் கிடைக்கலையே. பட் அது கூட இட் பிகேம் such a big. நீங்க கவலையப்படாதீங்க மேம், அம்பிகா ரோல் கிடைக்கலையே, நீ எங்க சுஹாசினி நமக்கு இந்த மேடையில் அதை நம்ம வந்து நிறைவேற்ற போறோம். அம்பிகா மேமோட ரோல் ஒன்று வந்து இப்போ நம்ம பிளே பண்ணுவோம், ஒரு கேரக்டர் ஒன்று. அதை நீங்க பண்ணா எப்படி இருக்கும்? வெர்சடைலான ஆக்ட்ரஸ் சுஹாசினி அவங்க ஸ்டைல அந்த கேரக்டர் எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சும்மா ஒரு ட்ரை. உங்களோட ஆசையை நாங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறோம். ட்ரை பண்ணலாம். ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் இல்லாம நாங்கலாம் ஆக்ட்ரஸ் ஆயிட்டோம். இப்போ ஃபெயில் பண்ணிடாதீங்க. இல்ல மக்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சுஹாசினி மேம்க்கு, அம்பிகா மேம்க்கும். இல்ல அவங்க கேரக்டர் அவங்க பண்ணது அப்படியே இருந்தாதான் அழகு. கண்டிப்பா மேம்,
கஷ்டப்பட்டு மேடம் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் மேம். ஆமா மேம். அதாவது எங்களுக்கு ஆசை மேடம் என்னை வச்சு காமெடி பண்றாங்க. இல்ல இல்ல ஐயோ நிஜமா அப்படிலாம் இல்ல மேம். அந்த நேரத்துல நான் தான் சொல்லணும். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு கன்சோல்ல இருந்து. மேம் பாத்துடலாம் மேம். சரி அன்பான ஒரு படிவான மேம் அதாவது என்னோட ரியல் கேரக்டர் தெரியாதனால இதெல்லாம் கேக்குறீங்க. ஐயோ என் கூட வேலை செஞ்சு பாருங்க என்னெல்லாம் வரும்னு. அம்பிகாவோட கேட்டது அறிவில்ல மூளை இல்ல உன்னையெல்லாம் எப்படியா நான் வச்சுட்டு வேலைக்கு வாங்க போறேன் அப்படிலாம் பேசுவேன் நானு. எல்லாரையும் திட்டுறதே வந்து ஏ புத்திசாலி அப்படின்னு தான் திட்டுவேன் நானு. இப்போ என் பையன் சொல்லுவான் சொல்லாதம்மா புத்திசாலிங்கிற வார்த்தையோட பொருளே மாறிடுச்சு நீ புத்திசாலின்னு சொல்றதுனால. ஸோ அதனால இதெல்லாம் நமக்கு திட்டுறது கைவந்த கலை தான். இன்னொரு வாட்டி போடலாமா மேம்? ட்ரை பண்ணலாமா? அது என்ன டயலாக்னு எனக்கு தெரியல. ஆமா இன்னும் அந்த ஆடியோ கிளியரா போடுங்க. நீங்க அது சொல்லுங்க எனக்கு. அது சொல்லிட்டா போச்சு. ஸ்டேஜ்ல கரெக்டா ப்ளே பேக் அகைன். என் வாயில நல்லா வந்துட போகுது. அது மாதிரி ஒரு இலக்கியபூர்வமான சில வார்த்தைகள் என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அவர் மண்டையை பாருங்க மோசப்பிடிக்கிற நான் மூஞ்சி பார்த்தா தெரியாது அந்த மாதிரி. நீங்க மேம் அதுல நீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கூட போட்டுக்கலாம். என் வாயில நல்லா வந்துட போகுது. அதான் ஃபர்ஸ்ட். வாயில நல்லா வந்துட போகுது. அப்புறம் அடுத்தது ப்ராம்ப்ட் கொடுமா. அப்புறம் அடுத்தது என்ன? மூஞ்சி பார்த்தா நீங்களே மானியத்தை என்ன வேணா சேர்த்துக்கங்க மேம். நம்ம பெண்களுக்கு எதிராக நிறைய தடைகள் இருக்கு மேம். அதை போறவங்களை பார்த்து என்ன வேணா திட்டுங்க மேம். நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. மேல இருந்து நல்ல கைத்தட்டல் கொடுங்க மேடம்க்கு. யாரெல்லாம் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன வேணா திட்டுங்க. பாருங்க இப்ப நான் நல்லா நடிக்கலன்னு மட்டும் சொல்லிங்க வாயில வந்துட போகுது. ஏற்கனவே என்ன போட்டு படுத்திட்டு இருக்காங்க. நீங்க வேற கை தட்டலன்னா என் வாழ்க்கையை கட்டி போயிடும். இப்ப கையில வந்து போறீங்களா இல்லையா? சபாஷ் சபாஷ். That was super sweet of you. Thank you so much ma'am. அவங்களுடைய கேரக்டர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எவ்வளவு வெட்கப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஐயோ இதையா போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆன உடனே இல்ல 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 எனக்கு இன்னொரு டயலாக் நான் அதுல பேசியிருந்தேன். அதை தான் போட்டுருவீங்களோன்னு பயம் வந்துருச்சு. மேம் டீசென்ட்டான ஆளுங்க மேம். அப்படிலாம் பண்ண மாட்டோம் மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ ஸ்போர்ட் பார்த்தீங்க பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ சுஹாசினி மேம் நாங்க கேட்ட உடனே எந்த ஆட்சேபனையும் இல்லாம உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப அம்பிகா மேடம் ஒத்துக்க மாட்டாங்கன்றியா? கண்டிப்பா ஒத்துப்பாங்க. யாரு கிட்ட? நான் சொல்றேன் சுஹாசினி மேடம்க்கு அவங்க வந்து பண்ணி காட்டுவாங்க. அவங்க ஒரு சீன் வந்து இப்ப பண்ணி காட்டுவாங்க. அவளே படாதுங்க ஒத்துக்க மாட்டேன். சரி மேம் சீனை பாருங்க. பண்ணலாம் பண்ணல பாத்தறலாம் ஒரு சீன் உங்களுக்காக. உங்களை வந்து திருப்பி எடுத்து போயிடுவாங்க. வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அழகு. மேம் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு மேம். அந்த ட்விஸ்ட் என்னன்னா இந்த கேரக்டரை அருக்காணி ப்ளே பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஸ்லாங்ல இருந்தா. ஓ அருக்காணினா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி ஏம் புருஷன் தான் ஆண்டனாவா? அந்த ஸ்லாங்ல இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எனக்கே கொடுக்குறாங்க எல்லாம் ஹோம்வொர்க்கும். ஆமா நீங்க எல்லாத்தையும் அவங்க பக்கமே திருப்புறீங்களே. இல்ல இல்ல எனக்கு நான் பேசினா நல்லா இருக்காது. நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? நல்லா புரியுது. நல்லா இத நான் சரியா தானே பேசுறேன். நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க. இத 5 பேர் கொண்ட குழு 5 நாளா உட்கார்ந்து இதெல்லாம் எழுதி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஓவரா சிந்திச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நீங்க 2 பேரும் வந்து ஸ்போர்ட்டிவா வந்து ஹேண்டில் பண்ணீங்க. மீண்டும் அந்த இன்ஸ்பிரேஷனல் அவார்டுக்கு வந்து அந்த அவார்டுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இருவருக்கும் அரங்கம் நிறைந்த கரவொலியை சுயசக்தி விருதுகள் தருது. இந்த கைதட்டலாம் பார்த்தா அது நல்ல கைதட்டல். தேங்க்யூ. அம்பிகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much ma'am.